ஹாய் நியூ மாமிஸ். இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். நம்ம பேபிக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்கிறப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தாண்டி நம்ம அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸாக தாங்க இருக்கும். ஓட்ஸை பொறுத்தவரையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. அதில் எது பேபிக்கு பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓட்ஸ்லேயே ஸ்டீல் கட், ரோல்டு, குவிக் ஓட்ஸ்னு இப்படி 3 டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குங்க. இந்த 3 டைப்ஸ்லையும் ரோல்டு ஓட்ஸ் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா ரோல்டு ஓட்ஸ் தான் ஆர்கானிக்ங்க. 100% ஹோல் கிரெயின் ஓட்ஸ் தான் இந்த ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் ஆகிருக்காது. குவிக் ஓட்ஸுங்கிறது அதை ஏற்கனவே ப்ரீ குக் பண்ணி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சுகர் ஆடடாக இருக்குங்க. ஸ்டீல் கட்டுங்கிறதும் அந்த மாதிரி தான். ரொம்ப ஃபைன் சாப்ஸ் பண்ணி லெஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கும் இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஓட்ஸுங்கிறது 30 மினிட்ஸ் மேலே குக் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ரோல்டு ஓட்ஸ் தான் 5 to 10 மினிட்ஸில் குக் ஆகிற ஓட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை நம்ம வாங்கி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குங்க. எனர்ஜி பூஸ்டிங், டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால ஓட்ஸை நம்ம பேபி ஃபுட்டோட சீக்கிரமாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடலாம். இந்த ரோல்டு ஓட்ஸ்லேயும் எந்த பிராண்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகா பாருங்கிற ஒரு பிராண்டுங்க. நான் அமேசானில் தான் அது வாங்கினேன். அந்த பிராண்ட் எப்போவுமே நல்லா இருக்கும்னு நான் சொல்வேன். இது ஓட்ஸில் பண்ண ரெசிபீஸ் எனக்கு தெரிஞ்சது நான் இனிமேல் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள்.